கேட்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருளாட்சி செய்து வரும் வேம்புலி அம்மன் லட்சக்கணக்கான குடும்பத்தினருக்கு குலத்தெய்வமாக திகழ்கிறாள். சென்னையில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான பழவந்தாங்கல் வேம்புலி அம்மன் ஆலயம் சற்று வித்தியாசமானது. வேம்புலி அம்மன் உருவான கதை. சென்னையில் பழவந்தாங்கல் மிகவும் சிறிய விவசாய கிராமமாக இருந்தது. பேருந்து வசதி, ரயில் வசதி என எதுவும் இல்லாமல் ஒரு வழிபாதையே வழித்தடமாக இருந்தது. பழவந்தாங்கல் சுற்றுப்புற விவசாயம் பகுதிகள் அனைத்தும் செய்வதற்கு ஏற்ப வயல்வெளிகளாக இருந்தன. அக்கிராம மக்கள் ஏரி பாசனத்தின் மூலம் விவசாய சாகுபடியை செய்து வந்தனர். வேம்புலி அம்மன் விவசாய நிலங்களுக்கு இடையே இருந்த ஒரு வேப்பமரத்து அடியில்தான் குடியிருந்தாள். ஆனால் வேப்பமரத்தடியில் வேம்புலி அம்மன் குடியிருப்பது அந்த ஊர் மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அந்த வேப்பமரத்தடியில்தான் மதிய உணவு முடிந்து மக்கள் ஓய்வெடுப்பது வழக்கம். ஒரு காலகட்டத்தில் வேம்புலி அம்மன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடிவு செய்தாள். அதற்காக சில அற்புதங்களை நிகழ்த்தத் தொடங்கினாள். அன்றும் எப்போதும் போலவே மதிய உணவை முடித்து வேப்பமரத்தடியில் மக்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். மற்ற நாட்களை விட அன்று அவர்களுக்கு மனம், இடம் எல்லாம் சற்று வித்தியாசமாகவே இருந்தது. அவர்களின் உடல் களைப்பை நீக்கிய சில்லென்ற குளிர்ந்த காற்று, அதோடு மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி மனம் லேசானது போல் உணர்ந்தனர். இது அந்த பகுதி விவசாயிகளுக்கு கொடுத்தது ஆச்சரியத்தை. நாளடைவில் தங்களது குறைகளை வேப்பமரத்தடியில் அமர்ந்து கூறத் தொடங்கினர். அவர்கள் கூறிய குறைகள் அனைத்தும் உடனுக்குடன் தீரும் அதிசயத்தை கண்கூட கண்டனர் அப்பகுதி மக்கள். இதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேப்பமரத்தடியில் இருந்துவிட்டு வந்தால் சரியாகிவிடும் என்று மனப்பூர்வமாக நம்பினார்கள். எல்லாம் மக்கள் இச்சமயத்தில் வேம்புலி அம்மன் ஒரு பக்தை மூலம் சாமியாடி அருள்வாக்கு கூறி தன்னை வெளிப்படுத்தினாள். சாமியாடிய அந்த பெண், நான் நீண்ட நாட்களாக இந்த வேப்ப மரத்தடியில்தான் அம்மனாக இருக்கிறேன். குறைகளை தீர்த்து வேம்புலி உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தியது நான்தான். இந்த வேப்ப மரத்தடியில் ஒரு கோயில் கட்டி என்னை வழிபட்டு வந்தால் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி உங்கள் குலத்தை காப்பாற்றுவேன் என்று தெரிவித்தாள். தங்கள் ஊருக்கு குறைகளை தீர்க்க வேம்புலி அம்மன் வந்துவிட்ட மகிழ்ச்சியில் வேம்புலி அம்மனுக்கு கோயில் கட்டி வழிபடத் தொடங்கினர் அப்பகுதி மக்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற கடவுள் சன்னதிகளும் இக்கோயிலில் கட்டப்பட்டன. திருவிழா. ஆடி மாத திருவிழா இந்த கோயிலில் மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் லட்சக்கணக்கான கோயிலிற்கு மக்கள் வந்து இந்த வழிபட்டு செல்கிறார்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.